கடலூர் குறிஞ்சி நகர் குடியிருப்பு பகுதியில் தான் நம்ம இருக்கோம். தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் இந்த குறிஞ்சி நகர் பகுதியில் நீர்மட்டத்தினுடைய அளவு அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீரினுடைய அளவு அதிகமாக இருப்பதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பகுதியில் ரப்பர் படகுகள் மூலமாக கடலூரில் இருக்கக்கூடிய தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் அங்கே இருக்கக்கூடிய மக்களை முன்னெச்சரிக்கையாகவே மீட்டு செல்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய நீரின் அளவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. முதல் தளத்தினுடைய முக்கால்வாசி அளவிற்கு முள்ளக்கூடிய அளவிற்கு நீர் இந்த பகுதியில் வரும் என அவர்கள் சொல்கிறார்கள். தற்போது இடுப்பை பணிகள் தற்போது துரிதமாக நடைபெற்று வருகிறது. 10:30 மணிக்கு மேல் இந்த பகுதியில் நீரின் அளவு இன்னும் அதிகமாக இருக்கும் எனவும் இப்பகுதியில் இருக்கவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக கடலூர் மாவட்டத்தினுடைய சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி அவர்களிடம் பேசும்பொழுது சாத்தனூர் அணையில் திறக்கப்பட்ட அந்த 1.5 லட்சம் கனஅடி நீரானது இன்னும் முழுமையாக ஆற்றை கடந்து வரவில்லை. அவை கடலூருக்குள் வரும்பொழுது அதிக அளவினுடைய நீர்மட்டம் உயரும். ஆற்றினுடைய இருபுறங்களிலும் கரையை தாண்டி மழை காட்டாற்று வெள்ளம் செல்வதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இப்போது வீடு வீடாக சென்று இங்கு வெள்ள நீர் மேலும் சூழப் போகிறது, அதிகரிக்கப் போகிறது என்று இதுக்கு கடந்த காலங்களில் மழை வெள்ளம் வந்த போதெல்லாம் இந்த அளவிற்கு மழைநீர் சூழ்ந்தது கிடையாது எனவும் இப்போது அதிக அளவிலான மழைநீர் தேங்கி இருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிக்கான வெள்ள அபாய எச்சரிக்கையை தொடர்ந்து அந்த பகுதியில் தொடர்ச்சியாக தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் வீடு வீடாக சென்று அவர்களை மீட்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு